இவர்கள் மேலே இருந்தது என்ன? இவர்கள் மேலே அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. இவர்கள் மேலே மேக ஸ்தம்பம் இருக்கிறது. இதை ரெண்டையும் பார்க்கிறார்கள். அப்படியும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? திரும்பி போலாம் வாங்க, திரும்பி போலாம் வாங்க. இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் பற்றி எரிகிறது, பகலிலே நிழல் ஸ்தம்பமாய் இருக்கிறது. இது எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருக்கிறார். அவர் கொடுக்கிற மன்னாவை புசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கர்த்தர் நம்ம சாகடித்து கொண்டு வந்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு போராட்டங்கள் வரும், வேதனைகள் நிந்தலைகள் வரும். ஆனாலும் ஒரு காலமும் சொல்லாத நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவது என்ன? நானே செத்து போயிட்டா நல்லா இருக்கும். ஆமா, சில நேரங்களில் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற, நான் செத்துட்டா நல்லா இருக்கும். கணவனை பார்த்து சொல்ற, என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற, நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். தேவனுடைய பிள்ளையை, நீ சாக வேண்டும் என்றால் கர்த்தர் என்னைக்கு உன்னை கைவிட்டு இருப்பார்? இதுவரைக்கும் முன்னோடு கூட இருந்து இருப்பாரா? இதுவரைக்கும் உன்னை தாங்கி கொண்டு இருப்பாரா? ஹல்லேலூயா. மரணம் என்பது நம்ம சொல்ற நேரத்துக்கு வர்றது கிடையாது. நான் வரட்டுமான்னு கேள்வி கேட்டு வர்றது கிடையாது. கர்த்தர் எப்பொழுது அதை அனுமதிக்கிறாரோ அப்போதுதான் வரும்.